சோ இந்த இருக்கு தாக்கம் xy2 z2 gas y சோ விளைவில அவர் என்ன சொல்றாருடா xy2 gas சக z2 gas ஒரு தாக்கம் நடக்குது ஒரு தாக்கம் நடைபெறுகிறது மேலே விவரிக்கப்பட்ட தாக்கம் பிள்ளைகள் பாருங்க ஒரு திசை தாக்கமாக நடக்குது சோ அதை எழுதுறேன் வந்திருக்கிறது ஒரு திசை தாக்கமாக நடக்குது எத்தனை கெல்வினை உயர்த்தப்படலாம் 480 கெல்வின் t சமம் 480 கெல்வின்ல இப்படி ஒரு திசை தாக்கமாக நடைபெறுது அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொருத்தரையும் கிப்ஸ் சக்தி பரிமாணங்களை தந்துட்டு தாக்கத்துக்கான டெல்டா ஜி காண்க உங்களுக்கு தெரியும் நம்ம தியரில தெளிவாக இருக்கோம் அதாவது தாக்கத்தில் காணப்படுகின்ற கூறுகளில் கிப்ஸ் சக்தி பரிமாணங்கள் தரப்படுகின்ற பொழுது தாக்கத்தின் கிப்ஸ் சக்தி மாதிரி எப்படி வகைக்கலாம் சமன்பாடு சோ ஞாபகம் இல்லதாக நோட்ஸ் வெச்சிக்காவது சமன்பாடு ஞாபகப்படுத்துங்க டெல்டா ஜி r சமம் g விளைவுகளின் கூட்டுத்தொகை சய g தாக்கிகள் பழக்க தோஷத்துல நியம நிலையை போடுறாங்க நியமன்ற சொல் அங்கே ரைட் ஆக வந்து ஜீரோ பெருமானங்களை பாருங்க விளைவில வந்து பிள்ளைகள் xy2 இருக்கு எனவே xy2 உள்ள பெருமானத்தை பாருங்க -76 அழக போடுங்க சக z2 உள்ள பெருமானம் z2 உள்ள -30 கூட்டி போட்டு நீங்க கழிச்சு விடுங்க தாக்கி xy2 z2 -60 ஆகவே தாக்கத்துல கிப்ஸ் சக்தி மானத்தை காணுங்க டெல்டா ஜி ஆர் சோ வந்து -106 60 அப்போ -46 கிலோ ஜூல் மூல் -1 மூலாவது கேள்வி தெரிஞ்சு முடிஞ்சு -46 7 பார் நேரடியாக பிரியும் இரண்டாவது பாருங்க பாருங்க என்ன சொல்றீங்க பாருங்க இரண்டாவது ஒரு கன்ஃபியூஷனும் ஆகதேவல இரண்டாவது கேள்வி என்ன சொல்றீங்க பாருங்க இரண்டாவது மேற்குறித்த தாக்கத்தில் டெல்டா எஸ் இர பரிமாணம் என்ன பண்ணலாம் இந்த பாருங்க டெல்டா எஸ் இர பரிமாணம் நமக்கு தந்திருக்காரு குறியீடு தரல 150 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 அப்படி மாறி போட கொஞ்சம் பாரு டெல்டா எஸ் இன் சரியான குறியை பயன்படுத்தி வெளிய காணோம் டெல்டா எஸ் க்கு எப்படி தாக்கத்தை வச்சு குறியீடு பார்க்க தாக்கி வாயு மூலனிக்கை விட ஒரே வந்து செல்லிராவா விளை வாயு மூலனிக்கை கூட இருந்தா டெல்டா எஸ் வந்து என்ன அடையாளம் மைனஸ் அல்ல என்ன அடையாளம் பிளஸ் அடையாளம் ஆக வந்து தாக்கி வாயு மூலனிக்கை 1 விளை வாயு மூலனிக்கை 2 சோ ஒரு புள்ளட சொல்லணும் கேளுதா இங்கே கேளுங்க தாக்கி வாயு மூலனிக்கை விட அப்புறம் வினாதானே தாக்கி வாயு மூலனிக்கை விட விளைவு வாயு மூலனிக்கை என்பதால் தாக்கி வாயு மூலனிக்கையை விட விளைவு வாயு மூலனிக்கை என்பதால் டெல்டா எஸ் சமம் பிளஸ் அதுல குறி ஆகவே டெல்டா எஸ் உண்மையான பெருமானம் பிளேன் நான் அந்த சமன்பாட்டை போறதால அளவு மாற்றம் செய்கிறேன் 150 10 இன் சயம் 3 பிளஸ் இல்லையா பிளஸ் 150 10 இன் சயம் 3 கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 புரியுது ஓகேயா பிரச்சனை தான் பாருங்க டெல்டா எஸ் குறியீடு பிளஸ் தானே இத ஜூல்ல போட்டு நம்ம கேள்வி செய்ய போறலே கிலோ ஜூல் எடுக்க போறோம் 10 சயம் 3 பெருக்குறீங்க போட்டு வைங்க பாருங்க டெல்டா ஜி யும் தெரியும் டெல்டா எஸ் யும் தெரியும் வெப்பநிலையும் தெரியும் என்ன காணலாம் தாக்கத்துல வெப்போடுறை மானத காணலாம் டெல்டா எச் ஒரே ஒரு தெரியாது போட்டு காணுமா சரியா சமன்பாட்டை போடுங்க right so delta x தந்திருக்க குறியீடு விவரிக்கும் பிளஸ் அங்கே அது பரிமாணம் வந்திருக்கு நடக்கா இது குறையுங்க இரண்டாவது so delta g சமம் பிளேல் delta h minus t into delta h ஒரு மட்டும் அளவாய் மாற்றம் செய்யுங்க சரியா delta h என்பது எதற்கு சமனா இருக்கும்னா இதல கூட்டுப்பட போகுது delta g சக t into delta s அது சமம் delta g கண்டறிய அளவு போடுங்க -46 கிலோ ஜூல் மூல் -1 சக
ஈரப்பெருமானம் 480 கெல்வின் தர ரைட் எஸ்ரப்பெருமானம் டெல்டா எஸ் 150 தர 10 கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1. சோ இத பிரச்சனை முடியுது. சுருக்கி எழுதிங்கன்னா டெல்டா எஸ்ரப்பெருமானம் ரைட் சரியா பாத்துக்கோங்க. நிறைய எவ்வளவு மாற்றம் செஞ்சிருக்கேன். டெல்டா ஜி தெரியும், வெப்பநிலை தெரியும், டெல்டா எஸ்ரப்பெருமானம் கிலோ ஜூலுக்கு எடுத்து பயன்படுத்துறோம். சோ சுருக்கி எழுதிங்கன்னா பிள்ளை எவ்வளவு வருது 26 ரைட் பிளஸ் 26 கிலோ ஜூல் மூல் -1. அதே போல கஷ்டமான வேண்டிய மூணாவது போனஸ் கேள்வி. என்ன கொடுப்பீங்க என்ன கேள்வி என்று 3-4 சும்மாவே மார்க்ஸ் எடுக்கிறது. இங்க பாரு மேலே இரண்டில் பெற்ற டெல்டா எச்சின் குறியீட்டை பயன்படுத்தி தாக்கம் புறவெப்ப தாக்கமா அகவெப்ப தாக்கமா விளக்கு ஒரு விளக்கம் இல்லாங்க. அது என்ன தாக்கம் அகவெப்ப தாக்கம். என்ன ரீசன் டெல்டா எச்சின் குறியினது பிளஸ் என்பதால் அவ்வளவு விளக்கம் வேற விளக்குன்னா பந்தி இல்லை. அகவெப்ப தாக்கம் ஏழில் டெல்டா எச்சின் குறியீடு டெல்டா எக்ஸ் சமன் பிளஸ் என்பதால் டெல்டா எக்ஸ் சமன் பிளஸ் என்பதால் பாத்தீங்கன்னா நான் முந்தி சொன்னது அதுல கொஞ்சம் கவனம் கொள்ளும். என்ன சொல்றேன் கேட்டிய தாக்கத்தில் தந்திரிய தாக்கத்தில் 4வது தந்திரிய தாக்கத்தை நீங்க எழுதுங்க. 4வது என்ன கேட்டிருக்காரோ தாக்கம் எழுதுங்க பாப்போம். தாக்கம் எழுதுங்க. XY2 கேஸ் சக Z2 கேஸ் தாக்கம் அடைந்து விளைவில் XY2 Z2 கேஸ் வார தாக்கத்திற்கான வெப்பநிலை மாற்றத்தை உயிர்த்தறிக. தம்பி நடிகை தாக்கம் அவர் கேட்டிருக்கே அவர் கேட்டிருக்க தாக்கத்துக்கும் நாம கண்டிருக்க தாக்கத்துக்கும் என்ன தொடர்பு? நாம கண்டிருக்க தாக்கத்துல மறுதலை. இந்த தாக்கத்துக்கு எவ்வளவு வெப்பநிலை மாற்றம் கண்டம் +26. சோ இதுக்கு என்ன -26 விட்டது. நாங்க மறுதலை தாக்கம் போட்டு -26 கிலோ ஜூல் மூல் -1. போடுங்க XY2 Z2 கேஸ் இருந்து நாம் முந்தி எடுத்திருக்கோம் XY2 கேஸ் சக Z2 கேஸ் டெல்டா H நியம நிலை சமன் +26 கிலோ ஜூல் மூல் -1 என்பதால் மேலுள்ள தாக்கத்துக்கு -26 கிலோ ஜூல் மூல் -1. இதை மறுதலை தான். ஓகே 5வது செஞ்சு பாருங்க. வெப்பநிலை 5வது 6 நல்ல கேள்வி. சோ 5வது குறைகளை கொடுங்க. என்ன பிணைப்பிரிகை வெப்பநிலை எப்படி சமன்பாடு போடுறது? தாக்கியில உடைய பிணைப்பு செய்ய விளைவு வகுப்படை பாருங்க. மூல யார் யார் உடஞ்சிருக்கண்டு உடஞ்ச பிணைப்பு போடுங்க. அதே மாதிரி உருவாகிற பிணைப்பு போடுங்க. அதான் தாக்கத்தில் வெப்பநிலை மாற்றமா இருக்கு. நீங்க சொந்தமா ஒரு வேலையை செஞ்சு பார்த்தா சரியா பிளேன். சோ திருப்பி நான் தாக்கத்தில் பாருங்க வந்திருக்கிறது. XY2 Z2 கேஸ். சோ தந்திரிக்க தாக்கத்தை அப்படி எழுதுவோம். உங்களோட 5வதுல நம்ம ஏற்கனவே கண்டி வச்சிருக்கோம். தருமான XY2 Z2 கேஸ் விளைவில உங்களுக்கு XY2 கேஸ் சக Z2 கேஸ் வந்திருக்கு. இந்த தாக்கத்தில் வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு நம்ம கண்டிருக்கோம் +26 கிலோ ஜூல் மூல் -1. ஓகே அது 100 கழிக்கானே அந்த கழிச்சியது. சோ +26 கண்டம் வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இங்க பாருங்க இதுல மூலக்கூற்று அமைப்பு வந்திருக்கு. கீழே தந்திரிய பாருங்க பிரேக்கெட்ல இப்படி இருக்காம நிறைய XY2 XZ ஆக இருக்கு. இப்படி தந்திருக்காரு. அவரே கேள்வி தந்திருக்காரு. தந்துட்டு XY பிணைப்பின் பிணைப்பு பிரிகை வெப்பநிலை 250 ZZ பிணைப்பின் பிணைப்பு பிரிகை வெப்பநிலை காண்க என்று சொல்றார். ரைட் அப்படிங்க பாரு. இங்க இருந்து இங்க போக என்ன நடந்திருக்கு? இங்க இருந்து இங்க போக என்ன நடந்திருக்கு? ரைட் எந்த பிணைப்பு உடைய இல்ல அப்ப XY பிணைப்பு உடைய இல்ல. XY2 அப்படியே இருக்கு. 1 இந்த பிணைப்பு 2 உடஞ்ச எத்தனை Z வரும்? 2 Z சேர்ந்து என்னவா போயிருக்கு Z2. அப்ப Z2 குள்ள என்ன பிணைப்பு ஃபார்ம் ஆகிருக்கு? ZZ பிணைப்பு.
ரைட் இப்போ நீ சொல்லுமா சும்மா சொல்லுங்க ரைட் இங்க என்னென்ன வகையான பிணைப்புகள் இருக்கு xy பிணைப்பு ரெண்டும் xz பிணைப்பு ரெண்டும் எந்தெந்த பிணைப்பு உடையல xy பிணைப்பு உடையல இந்த இருக்கு சோ உடையாத பிணைப்பு தேவையா தாக்கீல உடைஞ்ச பிணைப்பு விளைவில உருவாகிய பிணைப்பு சோ வந்து இப்படி நீங்க போட்டு காட்ட வழங்கும் xz பிணைப்பு எத்தனை மூல உடையது ரெண்டு மூல உடையது ஆனா zz பிணைப்பு எத்தனை மூல உருவாகுது ஒரு மூல உருவாகுது என்ன சமன்பாடு தாக்கத்திர வெப்பநிலை மாற்றம் சமன் எவ்வளவு தாக்கத்திர வெப்பநிலை மாற்றம் தாக்கத்திர வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு 26 சமன் தாக்கிய உடையும் பிணைப்பு செய்ய விளைவில் உருவாகும் பிணைப்பு இதை போட்டு யார பிணைப்பு உடையுமோ அதை போட்டு யாருக்கு கேட்கிறோம் காணுவோம் அதை போட்டு காரணம் விளக்கத்துக்கு ஆகிய போடுதான் பிறகு உடைவு தான் என்ன ஹெர்னிகர் பிளேன் zz பிணைப்பின் பிணைப்பிரிவு போற டெல்டா h நிலை d கட்டுங்க ஒரு தரவு டெல்டா h நியமநிலை d xz க்கு தரவு இருக்கா xz க்கு தரவு இருக்கு சாரி xz க்கு அல்ல அத இப்படியா போட்டுங்க தரவு வந்து xz க்கு ரைட் நான் வந்து xy உடைய லேபிள் கேஸ் மாத்தி கொடுங்க xy பிணைப்பு பிணைப்பல்ல xy பிணைப்பு உடையலே வாப்பா இது உடைஞ்சிருக்கு xz இருக்கு சோ வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா வள முடிஞ்ச பேப்பர்ல சோ மாத்தி கொடுங்க xz பிணைப்பின் பிணைப்பு போடுங்க xz பிணைப்பின் பிணைப்பை போடுங்க நீங்க எதனால போட்டு செய்வீங்க இத மாத்தி கொடுங்க இன்னும் சரியா சார் இத போடணும் அதே விட வந்துச்சு இரண்டா அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் ரெண்டு மூணு கடை PDF வாங்குறது எக்ஸெட்ரா உடையிற பிணைப்பு என்ன xy உடையிற மாதிரி எக்ஸெட்ரா உடைஞ்சிருக்கு ரைட் பிணைப்பு போடுற 250 அதனால கண்ணுடைய விடுதா பிரமாணம் போட்டு செட்டிவாத விட சரியா வாங்குறதா சரி நீங்க வாங்குறீங்க zz பிணைப்பு போடுறே சொல்றீங்க டெல்டா h நியமநிலை d தம்பி zz சமன்பாடு மார்க்ஸ் இருக்கு தாக்கத்தின் வெப்பநிலை மாற்றம் சமன் டெல்டா h நியமநிலை d என்ன மாதிரி தாக்கியில் உடையும் பிணைப்பு சய டெல்டா h நியமநிலை d விளைவில் உருவாகும் பிணைப்பு விளைவில் உருவாகும் பிணைப்புகள் ரைட் நான் பெருமானம் போடப்பட தாக்கத்தில வெப்பநிலை மாற்றம் +26 தாக்கில உடையிற பிணைப்பு என்பது 2 எக்ஸெட் பிணைப்பு ஆகவே 2 தர 250 கிலோஜூல் -1 சய விளைவில உருவாகிறது 1 மோல் டெல்டா h நியமநிலை d zz ஆகவே டெல்டா h நியமநிலை d zz பிணைப்பு என்பது நீங்க 500 ல இருந்து கழிக்க வேண்டி வரும் 26 ஆகவே வந்து 474 பிளஸ்ல வரப்போல பிணைப்பு பிரிக்க வைப்போம்லையா அடுத்த கேள்வி போறோம் சோ சேஞ்ச் பண்ணி கொடுங்க எக்ஸாக்ட் வார கிளாஸ்ல கொஞ்சம் கேசஸ் வினாக்கள் செய்ய வேண்டியது சோ ரெண்டு ஸ்ட்ரக்சர் ரெண்டே செய்து கொடுக்கிறேன் கேசஸ் கொஞ்சம் கேள்வி பார்ப்போம் பிள்ளை மிச்சமுள்ள வினாக்கள் டவுட்ல வரையோட ஹெல்ப் பண்ண வேண்டாம் நான் ஆறாவது வந்த பிள்ளைகள் ஆண்டு உங்களுக்கு படிப்பைக்கு விளக்கி எடுங்க தயவு செஞ்சு விளங்காமல் கேள்வி செய்யாதீங்க சின்ன ஒரு கேள்வி பட் ஆன்சர் வந்து லேசி ரைட் ஆனா வந்து எங்களுக்கு கேள்வியா புரியும் இத்தனை கண்ணில் வாங்கிக்கலாம் விளங்காது பாப்போம் இந்த வருமானம் வாயு நிலையில் உள்ள xy2 z2 க்கு பதிலாக சரி தானே இந்த பாரு கூட பாரு பிள்ளை கடைசி கேள்விக்கு அதாவது உருவமை இலக்கம் 6 பிறகு xy2 z2 கேஸ் இதுல இருந்து கவனியமான சம z2 கேஸ்
நெருக்கி இதுல வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு நம்ம கண்டோம் இதுல வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு பண்றீங்க பிளஸ் 26 கிலோ ஜூல் மூல் மைனஸ் சின்ன ஒரு கேள்வி கேட்குது அப்படி மாறுமா என்ன செஞ்சிருக்கீங்க இப்ப அந்த கண்டம் என்ன செஞ்சிருக்கீங்க என்ன நடந்திருக்கு இதை வாயில மேல கொண்டாந்து XY பண்ணி அப்படியே வச்சு போட்டு எந்த பணியை உடைச்சிருக்கோம் XZ பண்ணி இப்ப 2 மூளை உடைச்சி அந்த Z ரெண்டையும் சேர்த்து என்ன மாத்திரிக்கோம் Z2 மாத்தி முடிய யாரு நீங்க பாப்பா XY இது 26 கிலோ ஜூல் per minute எப்பொழுதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு வாயுல மேல காணப்படுற XY2 Z2 க்கு பதிலாக நான் யாரை தரப்பறேன் திரவ நிலைமையில் உள்ள இங்க பாருங்க XY2 Z2 லிக்விட் தந்தால் ரைட் மேலே உள்ள தாக்கத்துக்கு கிடைக்கும் ஒரு 2 ஆயிரம் பெருமானம் அதாவது இந்த இதுக்கு கிடைக்கிற இதுல இருந்து நீங்க ஃபைனலா இவரை எடுக்க போற வெப்பநிலை பெருமானம் மேலே இரண்டில் பெற்ற டெல்டா H பெருமானத்துக்கு சமமானதா பெரியதா என காரணம் வந்து விளக்குகிறார் அதாவது இந்த 26 விட நம்மளுக்கு இவரை தந்து இவர்ல இருந்து XY2 Z2 எடுத்த வர பெருமானம் உங்களுக்கு வந்து கூட உள்ளதா ஒரே வருமானத்துக்கு வந்து எப்படி வரும் கூட வரும் முந்தைய ஆரம்பத்தில் கேட்டல நீ விளக்கம் சொல்லிக்கலாம் பட் எல்லா வெப்பநிலை மாற்றம் முடிச்சிருக்கோம் தம்பி இது கேஸ்ல இருக்கலாம் உனக்கு கேஸ்ல இருந்தா பிணை புடைக்க பிணை புடைக்க எங்க கொண்டுறோம் கேஸில் கொண்டுறோம் புடைக்கிறதுக்கு 26 ஆனா உனக்கு நான் திரவம் தந்து எனக்கு இதை கொண்டு நான் பாப்பண்டா நீ கொஞ்சம் கடந்து கதறுவாய் சார் லிக்விட் தானே இருக்கு நான் என்ன மாத்தணும் கேஸாக மாத்தணும் லிக்விட கேஸாக மாத்துற வெப்பநிலை என்ன பேர் பிள்ளை ஆவியாதல் வெப்பநிலை உருகல் ஆவியாதல் பழங்கமாதல் அயனாக்கல் வெப்பநிலைகள் எல்லாம் அதே மாதிரி 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் இலத்திரன் ஏற்றல் வெப்பநிலைகள் நைட்ரஜன் அதே மாதிரி S2 P6 கொண்டாங்களுக்கு 1ஆம் இலத்திரன் வெப்பநிலை அதே மாதிரி பிணைப்பு பிரிகை வெப்பநிலை முழுதுமே என்னது அகவெப்பம் தான் சோ வந்து ஆவியாதல் அகவெப்பம் இந்த பாருங்க இதுக்கு குறித்தளவான வெப்பம் உறிஞ்சப்படும் எனவே இந்த வெப்பத்தோட இதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு தேவை 26 தேவை தனிய கேஸ் எடுக்கிறதுக்கு 26டா லிக்விட் எடுக்கிறதுக்கு ஆவியாக்குறதுக்கு கொஞ்சம் வெப்பம் கொடுக்கணும் எனவே இந்த டெல்டா H 26 விட அதிகம் என்ன ரீசன் சொல்லுவீங்க XY2 Z2 லிக்விட் XY2 Z2 கேஸாக மாறுவதற்கு சிறிதளவான வெப்பம் என்ன செய்யப்படுது வெளிவிடப்படும் உறிஞ்சப்படும் அதுல வந்து வழங்கப்பட வேண்டும் அது ஆன்சர் எழுதுங்க அதிகமாக குறைவாக கேட்கிறது கேள்வியை வாய்ஸ் ஆன்சர் பண்ணுங்க டெல்டா H அதிகம் தேவைப்படுதா அதிகம் ஏனெனில் எப்படி காட்டுங்க XY2 Z2 லிக்விட் XY2 Z2 கேஸ் மாற சிறிதளவு வெப்பம் குறித்தளவான வெப்பம் உறிஞ்சப்படும் உண்மையா கொஞ்சம் பாருங்க உண்மையா சில கட்டங்கள்ல நீங்க வட்டம் கேள்விவரம் சொன்னீங்க கேள்விவரம் வழங்கப்படுத்துவேன் சில கட்டங்கள்ல வட்டங்கிரி வழங்கப்படுத்துவேன் வட்டங்கிரி வழங்கப்படுறதுக்குள்ள என்ன செய்வீங்க பிள்ளைங்க பாருங்க வட்டம் அதாவது வட்டங்கிரியா வழங்கப்படுறதுக்குள்ளால இங்க கொஞ்சம் பாருமா பிள்ளைங்க கதைக்கு எல்லாத்தையும் வேட்டளவு நோட் பண்ணி எடு எங்கேயாவது பென்சில் நோட் பண்ணி கொண்டு என்ன சொல்றீங்க சார் இப்படி நம்ம தரையில மட்டும் பாருங்க எல்லா விளையாடுறவங்க கதைக்கு எல்லாத்தையும் நோட்ஸ் தரையிலாம் ரைட் சொன்னாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இப்படியே பாத்துக்கிட்டு கல்லு மாதிரி பாத்துக்கிட்டு ஓட்டு கடைசியா வந்து ஊட்டா போய் வந்து கடந்த கையை வச்சுக்கொண்டு இது எப்படி விட வந்து யோசிச்சுட்டு